Hi students, we are discussing Unit 20, Reaching the Age of Adolescence. In our previous class, we discussed about the role of hormones in the reproduction, and now we are going to discuss about the reproductive phases of life in human. Reproduction is more important for the continuation of human race, the phase in an individual life during which there is a production of gamete is called as the reproductive phase. Okay, so reproduction அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா it is a more important for continuation of human race. Human beings continue ஆகிட்டே இருக்கணும், இந்த வேர்ல்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிற ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா reproduction. நாட் ஒன்லி ஹியூமன் பீயிங், எல்லா ஆர்கானிசமும் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் என்ன அப்படின்னா டு மெயின்டைன் த ஸ்பீஷீஸ் இன் த வேர்ல்டு. ஓகேயா, ஆல் த ஆர்கானிசம்ஸ் ஆர் ரீப்ரொடியூஸ், எல்லா ஆர்கானிசமும் ரீப்ரொடக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா டு மெயின்டைன் த ஸ்பீஷீஸ் இன் த வேர்ல்ட். ஓகே, அந்த ஆர்கானிசம் இந்த வேர்ல்டில் இருந்துகிட்டே இருக்கணும், ரிட்டைன் ஆகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நடக்கிற ஒரு நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ் அப்படிங்கும்போது த ஒர்க்கிங் ஆஃப் த இன்டர்னல் ஆர்கன்ஸ், எப்படி நமக்கு ரெஸ்பிரேஷன், சர்க்குலேஷன், டைஜஷன், இது மாதிரி நமக்கு டெய்லி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி த ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆல்சோ அ நார்மல் ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன் டு மெயின்டைன் த ஸ்பீஷீஸ் இன் த வேர்ல்ட். ஓகே, இந்த வேர்ல்டில் அந்த ஸ்பீஷீஸ், அந்த ரேஸ், அந்த ஆர்கானிசம்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்கிறது தான் ரீப்ரொடக்ஷன். சரியா, இப்போ இந்த ரீப்ரொடக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எப்போ வேணாலும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. there should be a stage. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டேஜ் இருக்குது. பிறந்ததுலேருந்தே அந்த வேலையை செய்ய முடியுமானா இல்லை. ஸோ we have to attain the maturity. சரியா, மெச்சூரிட்டிங்கிற ஒரு பர்டிகுலர் டைமிங் பீயிங் வரணும். ஸோ அந்த டைம் பீயிங்கில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேயா, அந்த ரீப்ரொடக்ஷன் பண்ணுற அந்த டைம் பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, the phase in which an individual life during which there is a production of gamete. ஓகே, அந்த gamete formation நடந்து யங் ஒன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டைமிங் தான் நம்ம, அந்த டைம் பீரியட் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா reproductive phase அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, in females the reproductive phase of life being is at puberty. சரியா, begins at the puberty. ஸோ இந்த ஃபீமேலில் வந்து இது எப்போ பிகின் ஆகுது அப்படின்னா puberty டைமில், that is the 10 to 12 years of age in female. ஓகேயா, and it is extend, இது ஜென்ரலாக இது வரைக்கும் லாஸ்ட் till the age approximately 45 to 50. ஸோ எந்த ஏஜ் வரைக்கும் லீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 45லேருந்து 50 இயர்ஸ் வரைக்கும் அது எக்ஸ்டேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, and in males it is from the age of 13 of to lifelong. ஓகே, மேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 13ல் ஆரம்பிக்கிறது, இட் இஸ் எக்ஸ்டேண்ட் டு த லைஃப் லாங். ஓகே, ஃபீமேலுக்கும் மேலுக்கும் வெவ்வேறு மாதிரி தான் இருக்குது. ரிப்ரடக்டிவ் ஃபேஸ் இஸ் டிஃபர் பிட்வீன் அ மேல் அண்ட் ஃபீமேல். இன் ஃபீமேல் வந்து பார்த்தோன்னா இட் ஸ்டார்ட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் 10 to 12 and it lasts at the age of 45 to 50. ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் மேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 13ல் ஆரம்பிச்சு இட் இஸ் எக்ஸ்டேண்ட்ஸ் டு லைஃப் லாங். ஓகே, லாஸ்ட் டு லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேயா, that is the reproductive phase is the stage in which the organism produces the gamete. Okay, gamete ப்ரொடியூஸ் பண்ணி யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா reproductive phase அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். Okay, the following are the reproductive phases in the life of female. Okay, female ஓட reproductive phasesல there are different stages are occur. Okay, the different stages are occur in the reproductive phase of a human female. Okay, so என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது menarche அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். First one is the menarche, there is the puberty, that is the starting. Okay, the first menstrual flow begins at the puberty and it is termed as the menarche. நம்ம first young one, அதாவது குழந்தை பிறக்கு, the child is developed. So during the developmental stage ஒரு 10 அந்த 11 years வரும்போது 10 years 11 years
வரும்போது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ளீடிங் அக்கர் ஆகும், மென்சுரல் ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மென்சுரல் ஃப்ளோ அக்கர் ஆகிற அந்த ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெனார்கி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, the first menstrual flow begins at the puberty and is termed as the menarche. ஸோ நம்மளுக்கு ஒரு சர்டைன் ஏஜ் வரும்போது நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோ மென்சுரல் ஃப்ளோ அக்கர் ஆகுது, அதுதான் மெனார்கின்னு சொல்கிறோம். த ஓவா அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா த ஓவா பிகின்ஸ் டு மெச்சூர். சரியா, ஓவா வந்து மெச்சூர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அந்த ஓவா வந்து என்ன ஆகுது அப்படின்னா மெச்சூர் ஆக ஆரம்பித்து அடுத்தடுத்து கேமிட் ஃபார்மேஷன்ஸ் நடந்துட்டு அந்த ஓவரி ஓவரி மெச்சூர் ஆகி ஓவாவை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஓவா வந்து மெச்சூர் ஆகி அதிலிருந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ் அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பியூபர்ட்டி மெனார்கி அப்படின்னு சொல்கிறோம். It is the beginning of adolescence during which mental and emotional maturations occurs and physical growth becomes pronounced. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அடலசன்ஸ், இதுதான் நம்ம அடலசன்ஸ்னு சொல்கிறோம். டியூரிங் விச் மென்டல் அண்ட் எமோஷ்னல் மெச்சூரேஷன், சரியா, மென்டலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி நம்ம மெச்சூர் ஆகணும். மெச்சுரேஷன் occurs and physical growth becomes pronounced. ஓகே, ஃபிசிக்கலாக நம்மளோட பாடியில் நிறைய டெவலப்மெண்ட் வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ சிம்பிளி we can say menarche is the beginning of gamete production அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் is the ovulation. Ovulation occurs approximately 14 days before the next ovarian cycle commences. Okay, ஸோ இப்போ இந்த மென்சுரல் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் எக்ஸ்டாண்ட் ஃபார் 28 days. ஓகே, ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் மென்சுரல் சைக்கிள் ஹேவ் 28 days. ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் மென்சுரல் ஃப்ளோ அக்கர் ஆகுது எவ்ரி டைம். ஃபர்ஸ்ட் மென்சுரல் ஃப்ளோ அக்கர் ஆகிற ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டே, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மென்சுரல் சைக்கிள். ஓகே, நம்மளுக்கு மென்சுரல் ஃப்ளோ அக்கர் ஆகிற first day, that is the beginning, that is the first day of menstrual cycle. Okay, so on the first day of menstrual cycle என்ன ஆகுது அப்படின்னா the Graafian follicle that is present in the ovary that start ripening. Okay, Graafian follicle அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இட் இஸ் அ மதர் செல். ஓகே, கேமிட் ஃபார்ம் பண்ணுற மதர் செல். ஸோ அந்த கிராஃபியன் ஃபாலிக்குள்குள்ளே தான் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஓவா இஸ் ப்ரெசென்ட். த ஓவா இஸ் டெவலப் அலாங் வித் த கிராஃபியன் ஃபாலிக்கல். ஓகே, at the first day of the menstrual cycle the Graafian follicle starts the ripening. Okay, first day என்ன ஆகுது Graafian follicle starts ripening. ஸோ அந்த Graafian follicle ரிப்பன் ஆக அதாவது மெச்சூர் ஆக வளர டெவலப் ஆக என்னாகும் உள்ளே இருக்கிற ஓவா இஸ் ஆல்சோ டெவலப். ஓகே, ஸோ இப்போது என்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலேருந்து 14th டே வரைக்கும் என்னாகும் அப்படின்னா ஓவா நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும், கிராஃபியன் ஃபாலிக்கல் நல்லா க்ரோ ஆகும். ஸோ அட் த 14th day என்ன ஆகுது அப்படின்னா the Graafian follicle rupture and releases the ova. Okay, Graafian follicle rupture and releases the ova. This process is caused by the luteinizing hormone as we discussed in our previous class. The ovulation, luteinizing hormone என்ன பண்ணுது நம்மளுக்கு ovulation cause பண்ணுது. Okay, ovulation is nothing, the releasing of ova from the ruptured Graafian follicle. Okay, so first day menstrual flow ஆகிறது, that is the first day of menstrual cycle. So on the first day the Graafian follicle that present in the ovary that starts ripening. ஸோ அந்த ஓவரிக்குள்ளே என்ன டெவலப், அந்த Graafian follicle-குள்ளே என்ன டெவலப் ஆகுது, ஓவா இஸ் present and it is also developed along with the Graafian follicle at the 14th day. Okay, 14th day-ல the Graafian follicle rupture. Okay, a Graafian follicle rupture ஆகிட்டு it releases the ova by the action of luteinizing hormone. This process is called as ovulation. Okay, this process is called as the ovulation. Okay,
Thus, in 28-day cycle, ovulation occurs about day 14. Okay, so 28-day cycle 14th day இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். One ovum matures and released by one of the ovaries and is about 28 to 30 days. Okay, ஒரு ஓவரியிலேருந்து ஒன் ஆஃப் த ஓவரீஸ்லேருந்து ஒரு ஓவம் மட்டும் நம்மளுக்கு எவ்ரி 28 days to 30 டேஸ்க்குள்ளே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ரிலீஸ் ஆஃப் ஓவம் ஃப்ரம் த ஓவரி இஸ் கால்ட் அஸ் தி ஓவியுலேஷன். ஓகே, ஓவரியிலேருந்து அதாவது கிராஃபியன் ஃபாலிக்கிள்லேருந்து ஓவா ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் என்ன பேர், ஓவியுலேஷன்னு பேர். During this period, the walls of the uterus become thick so as to receive the fertilized egg. ஸோ இந்த டைமில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா யூட்ரஸோட வால்ஸ் நல்லா திக்கன் ஆகிருக்கும் டியூ டு த ஹார்மோன்ஸ். நல்லா வால்ஸ் வந்து திக்கன் ஆகிருக்கும் மோஸ்ட்லி ப்ரோஜெஸ்டிரான்ங்கிற ஹார்மோனோட இதனால இப்போது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வால்ஸ் வந்து நல்லா திக்கனாக ஆரம்பிக்கும். திஸ் ரிசல்ட்ஸ் இன் ப்ரெக்னென்சி. ஓகே, இஃப் த ஃபர்டிலைசேஷன் அக்கர் என்ன ஆகும், ப்ரெக்னென்சி அக்கர் ஆகும். சரியா? ஸோ ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் ஓவுலேஷன் த ஓவம் ரீச்சஸ் த ஃபெலோப்பியன் டியூப். சரியா? ஓவம் எங்கே ரீச் ஆகுது, ஃபெலோப்பியன் டியூப். யூட்ரஸில் ரெண்டு சைடும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் fallopian tube. So on the fallopian tube fertilization takes place. So the fertilized egg undergoes development and it is implanted in uterus. சரியா? So on the fertilized egg என்ன ஆகுது, it undergoes several development. ஓகே, cleavage அப்படிங்கிறது, blastula formation அப்படிங்கிற நிறைய ஸ்டேஞ்சஸ் அக்கர் ஆகும். ஸோ ஆஃப்டர் த சேஞ்சஸ் தட் இஸ் implanted into the uterus. இப்போது the ruptured carpus luteum after ovulation, the Graafian follicle இருக்கு இல்லையா, Graafian follicle rupture ஆகி தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம், it releases the ovumனு சொன்னோம் இல்லையா. So after rupture, okay, the Graafian follicle is converted into yellow colored structure called carpus luteum. சரியா? after the rupturing, after the ovulation என்ன ஆகுது அப்படின்னா the Graafian follicle is converted into the carpus luteum and continue to grow and produces large amount of progesterone. சரியா? அது வந்து கண்டினியூ ஆகி அது என்ன பண்ணுது, ப்ரோஜெஸ்டிரானை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, this results in pregnancy. The progesterone, அந்த progesterone தான் என்ன பண்ணுது அப்படின்னா it thickening the uterine wall. சரி, யூட்ரஸோட வால்ஸை நல்லா திக் பண்ணுது. தென் அதே மாதிரி it is responsible for the pregnancy. ஓகே, நார்மலி இட் இஸ் லாஸ்ட் ஃபார் 280 days. சரி, எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா 280 daysக்கு. ஓகே, அண்ட் end of which parturition takes place. சரி, end of which அங்கே என்ன நடக்குது அப்படின்னா parturition அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ the parturition is nothing the child birth. ஓகே, parturition அப்படிங்கிறது என்னென்னா child birthன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்ன பார்த்தோம், if the fertilization occurred, ova that settled in a fallopian tubeல ஸ்பெர்மும் ஓவாவும் ஃபியூஸ் ஆச்சுன்னா ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது. ஓகே, இன் கேஸ் if the ovum is not fertilized, okay, if the ovum not fertilized, the carpus luteum begins to degenerate. Okay, carpus luteum தான் எதை செக்ரேட் பண்ணுது, ப்ரோஜெஸ்ட்ரானை செக்ரேட் பண்ணுது. ஸோ அந்த carpus luteum degenerate ஆகுது. ஸோ தட் ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட செக்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ப்ரோஜெஸ்ட்ரானை டிக்ரீஸ் ஆகிறதுனால ஈஸ்ட்ரோஜனோட செக்ரேஷனும் டிக்ரீஸ் ஆகுது. இந்த ஹார்மோன்ஸோட செக்ரேஷன்ஸ்லாம் டிக்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த யூட்ரஸ் வால் வந்து ரப்சர் ஆகுது. சரி, யூட்ரஸ் வால் திக்கன் ஆச்சு இல்லையா, அந்த யூட்ரஸ் வால் ரப்சர் ஆகுது, ஓவம் ரப்சர் ஆகுது, யூட்ரஸ் வாலில் இருக்க பிளட் வெசல்ஸ் ரப்சர் ஆகுது. இதெல்லாம் சேர்ந்து ஓகே, யூட்ரஸ் வாலில் இருக்க பிளட் வெசல்ஸ், ஓவம் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு ரப்சர் ஆகி இட்ஸ் கம்ஸ் அவுட். ஓகே, ரப்சர் ஆகி வெளியில் வருது. தட் இஸ் கால்ட் அஸ் தி மென்சுரல் ஃப்ளோ. சரி, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
அப்படின்னா menstrual flow அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். The unfertilized egg and the thickened lining of uterus along with its blood vessels are shed off. ஓகே, அது எல்லாமே என்ன ஆகுதுன்னா shed off ஆகுது. This causes the bleeding in women reproductive tract which is called as menstruation. சரியா, அந்த இதெல்லாம் ரப்சர் ஆகிறதுனால நம்மளுக்கு ப்ளீடிங் ஆக்கர் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா menstruation சொல்கிறோம். The menstruation occurs once about 28 to 30 days. Okay, it takes about 3 to 5 days. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னா 3 to 5 daysக்கு இருக்கலாம். In some cases initially menstrual cycle may be irregular. சரியா, ஒரு சிலருக்கு இனிஷியல் ஸ்டேஜில் சரியா அப்போ வந்து இர்ரெகுலராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் டேக்ஸ் சம் டைம் டு பிகம் ரெகுலர். சரியா, ரெகுலர் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகலாம். இஃப் இட் இஸ் ரிமைன்ஸ் இர்ரெகுலர் ஃபார் ஓவர் அ இயர், சரியா 1 இயருக்கு மேலே அது ஓவர் இர்ரெகுலராகவே இருக்குது அப்படின்னா we have to go for doctor, consult a doctor. ஓகேயா, ஸோ இப்போது இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து என்னன்னு சொன்னோம், எவ்ரி 28 to 30 days ஒன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும் இல்லையா. எப்போ வரைக்கும் அப் டு 45 to 50 years. ஓகே, ஸோ அட் த 45 to 50 years of age the menstrual cycle is stops. ஓகே, menstrual cycles என்ன ஆகுது, ஸ்டாப்ஸ் ஆகுது. The stoppage of menstruation is termed as the menopause. Okay, the stoppage of menstruation is named as the menopause. During the menopause, psychological symptoms such as anxiety, irritability, fatigue and loss of concentration may occur. சரி, anxiety அப்படின்னா அந்த பயம், irritabilityங்கிறது எரிச்சல், ஃபேட்டிக்னஸ் டயர்ட்னஸ், இது மாதிரி பயம், கோபம், எரிச்சல், இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மெனோபாஸ் மே பி இன்டியூஸ்டு பை த சர்ஜிக்கல் ரிமூவல் ஆஃப் த ஓவரீஸ். சரி, மெனோபாஸ் மே பி இன்டியூஸ்டு பை சர்ஜிக்கல் ரிமூவல் மெத்தட். ஓகே, ஓவரீஸில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து நம்ம சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு மெனோபாஸ் ஆகலாம். தென் அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா பெல்விக் இர்ரேடியேஷன் சொல்கிறோம். ஓகே, பெல்விக் ரீஜன் நம்ம ஹிப் ரீஜனில் இர்ரேடியேஷன் ஆகிறதுனாலே நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா மெனோபாஸ் வந்து நடக்கலாம். ஓகே, nowadays girls attain puberty at a very early stage. This is due to junk food. The body growth increases and it is looks like a adult. Okay, so இந்த junk food அப்படிங்கிறது it is very very harmful. ஸோ நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்தை, ஃபிசிக்கல் ஹெல்த்தை ரொம்பவே இது வந்து அஃபெக்ட் பண்ணும். சரியா, ஸோ அதனால் இந்த ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கிறது கண்டிப்பாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் we will discuss about the menstrual cycle. Okay, thank you.